தாய்மார்களே, இன்றைய நிலைகளை எல்லாம் பார்க்கும்போது இந்த சமுதாயத்தினுடைய அழிவு, இந்த சமுதாயத்தினுடைய நெருக்கடிகளை பார்க்கும்போது அதற்கான காரணம் நம்மள்ட்ட இந்த வெக்க இல்லாம போயிடுச்சு, வெக்க உணர்வு அறவே இல்லாமல் போய்விட்டது என்பதை பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே இப்படி சொன்னார்கள், இஸ்தஹயூ மினல்லாஹ் ஹக்கல் ஹயா. பெருமானார் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்விடமிருந்து வெக்கப்படுங்கள், அல்லாஹ்வை கண்டு வெக்கப்படுங்கள், எப்படி வெக்கப்பட வேண்டுமோ அப்படி வெக்கப்படுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்விடமிருந்து வெக்கப்படுதல் என்றால் என்ன அப்படின்னு கேட்டாங்க. அல்லாஹ்ட்ட இருந்து நாங்க வெக்கப்படுறது என்றால் என்னன்னு கேட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வை கண்டு வெக்கப்படுதல் என்று சொன்னால் ஃபல்யஹ்ஃபதிர் ரஅஸ வமா வஆ. ஒரு மனிதன் தன்னுடைய தலை, அந்த தலையை சுற்றி உள்ள உறுப்புகள், இந்த உறுப்புகளால் பாவம் நேராமல் பாதுகாத்துக் கொள்ளட்டும். தலையை சுற்றி இருக்கக்கூடிய உறுப்பு என்ன? தலையை சுற்றி இருக்கிற உறுப்புகள் தான் இருக்கிறதுலே ஆபத்தான உறுப்புகள். தலையில தான் கண் இருக்குது, தலையில தான் காது இருக்குது, இந்த தலையை சுற்றி தான் நாவு இருக்குது. மனிதன் செய்யக்கூடிய பாவங்கள்ல மோசமான அத்தனை பாவங்களும் இந்த மூன்று உறுப்புகளால நடக்குது. ஒன்று பார்வையால, இன்னொன்று செவிகளால, மூன்றாவது நாவால. பெருமானார் சொன்னாங்க, அல்லாஹ்வை கண்டு வெக்கப்படுதல் என்று சொன்னால் நீங்கள் தலையையும் அந்த தலையை சுற்றி உள்ள உறுப்புகளையும் பேணிக் கொள்ளுங்கள், பாவங்கள் செய்யாம பேணிக் கொள்ளுங்கள் சொன்னாங்க. அப்படியானா இந்த கண்ணை பேணணும், இந்த கண்ணை பேணணும். கண்ணை பேண தவறிட்டோம், கண்டதையும் பார்த்தோம், பார்க்க கூடாததெல்லாம் பார்த்தோம், அந்நிய ஆண்களை பார்த்தோம், தவறான பல விஷயங்களை பார்த்தோம்னு சொன்னா குர்ஆன்ல வருது, இந்த கண்ணை யார் பேணவில்லையோ நாளை மறுமை நாளிலே குருடர்களாக எழுப்பப்படுவார்கள். இந்த கண்ணுக்கு அல்லாஹ் கொடுக்கிற தண்டனை, நஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அமா. யார் இந்த கண்ணை பேணல்ல, நாளை மறுமை நாளிலே குருடர்களாகத்தான் எழுப்பப்படுவாங்க. இன்னைக்கு இந்த பார்வையை பேண்றது இருக்கிறதுலேயே பெரிய வணக்கம், அதுதான் பார்வையை பேண்றதுதான். பல மணி நேரம் தொழுவதை விட, பல மணி நேரம் இபாதத்து செய்வதை விட இந்த பார்வையை பேண்டதுதான் இன்றைக்கு பெரிய வணக்கம். ஒரு அரபு நாட்டு ஆலிமுடைய ஒரு கட்டுரையில நான் படித்த சம்பவம், ஒரு பாதையில் அவங்க போய்கொண்டிருக்கிற போது ஒரு மதரசாவை ஒட்டி ஒரு பகுதியில் ஒரு செல்போன் கீழே கிடக்குது. அவங்க எடுத்து அந்த செல்போனை கொண்டு போயிடறாங்க. யாரு செல்போன் தெரியலையேன்னு சொல்லி அந்த செல்போனுக்குள்ள போனா அல்லாஹ் பாதுகாக்கணும், வார்த்தையில சொல்ல முடியாத ஆக மோசமான விஷயங்கள் அதுக்குள்ள இருக்குது, விவரிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு மோசமான விஷயங்கள்லாம் இருக்குது. சரி, இவங்களும் பாக்குறாங்க, இந்த போன் யாருக்குரியது, அவர் போன் பண்ணுவார்ல, அவர்கிட்ட கொடுத்துடலாம், அவருக்கு நசீஹத் பண்ணலாம், அறிவுரை செய்யலாம் நினைச்சிட்டு இருக்கிறாரு. ஆனா உரியவர்கிட்ட இருந்து எந்த தகவலும் வரல. கொஞ்ச காலமாகுது, அந்த போனுக்குரியவர் இந்த போனை கேட்டு அனுப்புறாரு, அது தன்னுடையதான் சொல்லி கேட்டு அனுப்புறாரு. யாருன்னு பார்த்தா அந்த போன் ஒரு ஆணுடையதல்ல, ஒரு பெண்ணுடைய போன். அதுவும் எப்படிப்பட்ட பெண்ணுன்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும், ஒரு பெண்கள் மதரசாவுல கற்றுக் கொடுக்கக்கூடிய, மாணவிகளுக்கு போதிக்கக்கூடிய ஒரு ஆசிரிய பெண், அந்த பெண்ணுடைய போன் தான் அங்கே கீழே கிடந்தது. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு பெண்ணுடைய, எந்த பெண்ணா, ஒரு பெண்கள் மதரசால போதிக்கக்கூடிய பெண், வெளிப்படையில பர்தாவை பேணக்கூடிய பெண். ஏன்னா உள்ளத்துல பர்தா இல்ல, வெளியில பர்தா இருந்துச்சு. அந்த பெண்மணியினுடைய அந்த போன்ல தான் இந்த விரும்பத்தகாத, வாயில சொல்ல முடியாத மோசமான விஷயங்கள் இருந்தது. இந்த ஆலிம் அந்த பெண்ணை அழைத்து இப்படியெல்லாம் போதிக்கக்கூடிய, கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பெண் உங்களிடத்துல இப்படி எல்லாம் இருக்கலாமா என்று கேட்டபோது அந்த அம்மா எதையெல்லாமோ சொல்லி சமாளிச்சாங்க. இதான் இன்னைக்கு உலகத்தினுடைய நிலை. இன்னைக்கு இந்த கண்ணை நாம பேணாம எல்லா பெண்களும் வாட்ஸ்அப் அது இதுன்னு சொல்லி அதுல நல்ல விஷயங்களை பார்க்கறது கிடையாது, ரொம்ப கம்மி. அதுல வரக்கூடிய மோசமான விஷயங்களை, இது பெண்கள் பயான் என்பதனால நான் பல விஷயங்களை சொல்லக்கூடாது, பெண்கள் பயான்ல இந்த வாட்ஸ்அப்புகளாலையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மோசமான இந்த போன் தொடர்புனாலையும் பல விபரீதமான சம்பவங்கள் நடந்திருக்கிறது. மிக மோசமான சம்பவங்கள் எல்லாம் இந்த போனால நடந்திருக்குது. அப்ப எந்நேரமும் அந்த போனை தான் இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதுல வரக்கூடிய மோசமான விஷயங்களை நாம பார்க்கிறோம். இந்த கண்ணை
நாம உரிய வகையில பேண தவறினோம்னு சொன்னா நாளை மறுமை நாளில் அல்லாஹ் குருடர்களாக எழுப்புவதாக குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா கண்டிக்கிறான். எனவே அருமை தாய்மார்களே, ஒரு பக்கம் செல்போன்ல அசிங்கமான விஷயங்களை பார்க்கிறோம், இன்னொரு பக்கம் டிவியில வரக்கூடிய இந்த கலாச்சாரத்தை அழிக்கக்கூடிய மோசமான விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். இத்தனை விஷயங்களை நம்முடைய பார்வை பார்த்துச்சுன்னு சொன்னா நம்முடைய வணக்கத்துல எப்படி மன ஓர்மை இருக்கும், நம்முடைய தொழுகையில நம்ம குர்ஆன் ஓதுறதுல நமக்கு எப்படி இன்பம் இருக்கும். யார் தன்னுடைய பார்வையை பேணுகிறாரோ அவருக்குத்தான் அல்லாஹ் வணக்கத்துல இன்பத்தை கொடுக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஆண் ஒரு அந்நிய பெண்ணை பார்த்தான், ஒரு அழகான பெண்ணை பார்த்தான், உடனே அல்லாஹ்வுடைய பயத்தினால் அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் தன்னுடைய பார்வையை திருப்பிக் கொண்டான் என்று சொன்னால் அந்த அடியானுடைய உள்ளத்தில் அல்லாஹ் இபாதத்துடைய சுவையை இபாதத்துடைய இன்பத்தை ஏற்படுத்துவான் என்று சொன்னாங்க. இதையேதான் ஒரு பெண்ணுக்கும், ஒரு பெண் ஒருவேளை தப்பித்தவறி ஒரு ஆணை பார்த்து விட்டால் கூட உடனே பார்வையை திருப்பிடுறாரு, உடனே பார்வையை போக்கிறாருன்னு சொன்னா அந்த பெண் பார்வையை திருப்பிடுறாங்கன்னு சொன்னா அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் தஆலா இபாதத்துல இன்பத்தை கொடுக்கறான். நம்முடைய முன் வாழ்ந்த பெண்கள் எல்லாம் நிறைய வணக்கம் செய்யக்கூடிய பெண்களாக இருந்தாங்க, தொழக்கூடிய பெண்களாக, நிறைய நஃபிலான நோன்பு வைக்கக்கூடிய பெண்களாக, நிறைய குர்ஆன் ஓதக்கூடிய பெண்களா இருந்தாங்க. காரணம் என்ன? அவங்க பார்வை சுத்தமா இருந்தது. அவங்க எந்த அந்நிய ஆணையும் பார்க்க மாட்டாங்க, எந்த அந்நிய ஆணிடத்தில் அவங்க பேச மாட்டாங்க. அவங்களுடைய பார்வை சுத்தமாக இருந்தது. அவங்களுடைய உள்ளத்துல இபாதத்துடைய இன்பத்தை அல்லாஹ் கொடுத்தான். இன்றைய நம்முடைய தாய்மார்களுக்கு வணக்கத்துல இன்பம் இல்லை, ஊர் சுத்துறதுல தான் இன்பம் இருக்குது. என்ன காரணம்னு சொன்னா நம்முடைய பார்வையை நாம பேணல. பெண்களிடத்துல எவ்வளவு வெக்க உணர்வு இருக்கணுங்கிறத குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய நாடு எகிப்திலிருந்து ஒரு பிரச்சனைக்கு பயந்து எகிப்தை விட்டு ஓடி வந்துடுறாங்க. வந்து எங்க வந்து சேர்றாங்க? மதியன் அப்படிங்கிற நகரத்துல வந்து சேர்றாங்க. அந்த மதியன் நகரத்துல ஒரு மரத்தடி ஓரமா உட்கார்ந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறாங்க ஒரு நிழல்ல. அங்க பக்கத்துல ஒரு நீர்நிலை இருக்குது, ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணத்துல வந்து எல்லாரும் வரிசையா நின்று தண்ணி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த கூட்டத்தை பார்க்கறாங்க. அந்த கூட்டத்துல ஒரு 2 பெண்கள் ஒரு ஓரமா ஒதுங்கி நிக்கிறாங்க, வெக்கப்பட்டு நிக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், வெக்கப்பட்டு நிக்கிறாங்க 2 பெண்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்க்கறாங்க, யார் இந்த பெண்கள்? இவ்வளவு கூட்டம் இருக்கிற இடத்துல இவங்க மட்டும் தனியா ஒதுங்கி நிக்கிறாங்களேன்னு சொல்லி அந்த பெண்களிடத்துல போய் கேட்கறாங்க, நீங்க எல்லாம் யாருமான்னு சொல்லி. இப்ப அவங்க சொல்றாங்க, நாங்க இன்னார். அவங்க நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய மக்கள், 2 பெண் மக்கள். அவங்க, நாங்க தண்ணி பிடிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். இந்த ஆண்கள் எல்லாரும் தண்ணீர் பிடித்து சென்ற பிறகுதான் நாங்க தண்ணி பிடிப்போம். எல்லா ஆண்களும் போன பிறகுதான் நாங்க தண்ணி பிடிப்போம். அது வரைக்கும் நாங்க காத்திருப்போம். பாருங்க, தண்ணீருடைய தேவை எவ்வளவு அவசியம் இன்னைக்கு நாமும் தெரிஞ்சிருக்கிறோம். இங்க அந்த பெண்கள் சொல்றதை கவனிக்கணும். எல்லா ஆண்களும் தண்ணீர் பிடித்து சென்ற பிறகுதான் நாங்க தண்ணீர் பிடிப்போம் சொல்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அந்த பெண்களுடைய குணம் பிடித்து விடுகிறது. நான் உங்களுக்கு தண்ணீர் பிடித்து தருகிறேன் என்று சொல்லி அந்த பெண்களுக்கு தண்ணீரை பிடித்து கொடுத்து அனுப்புறாங்க. அந்த 2 பெண்களும் தங்களுடைய தந்தை ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல போய் சொல்றாங்க, ஒரு வாலிபர் எங்களுக்கு உபகாரம் செய்தார், நிறைய கூட்டமாக இருந்தது, எல்லாரும் தண்ணி பிடிக்கிற வரைக்கும் நாங்க காத்திருக்கணும், அவர் எங்கள் மீது இறக்கப்பட்டு எங்களுக்கு தண்ணீர் பிடிச்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னதும் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, போய் அவரை கூட்டுவாங்க, அவரை கூட்டுவாங்கன்னு சொல்றாங்க. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய மகள் மூசா அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்டு வர்றாங்க. அப்படி கூப்பிட வரும்போது அல்லாஹ் சொல்லி காட்டுறான் குர்ஆன்ல, அந்த பெண் தம்ஷி அலா இஸ்திஹ்யாஇன், வெக்கத்தோடு அந்த பெண்மணி நடந்து வந்தார்கள். ஒரு அந்நிய ஆணுக்கு முன்னால ஒரு பெண் எவ்வளவு வெக்கத்தோடு நடக்கணுங்கிறத குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. வெக்கம்தான் பெண்களுடைய அழகு. ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய தோழர்களிடத்துல கேட்டாங்க, பெண்களிடத்துல இருக்கக்கூடிய நலன்களில், பெண்களிடம் இருக்க வேண்டிய பண்புகளில் சிறந்த பண்பு எது அப்படின்னு கேட்டாங்க. பெண்கள்கிட்ட இருக்கக்கூடிய குணங்கள்ல சிறந்தது எதுன்னு கேட்டாங்க. அப்போ சஹாபாக்கள் யாருமே பதில் சொல்லல, யாருக்குமே தெரியல. ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. பெருமானார் தன் தோழர்கள்ட்ட கேட்கிறாங்க, பெண்கள்கிட்ட இருக்கக்கூடிய பண்புகளில் சிறந்தது எது? உடனே ஹஜ்ரத் ஃபாத்திமா அவர்கள் ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அவர்களை அழைத்து, ஹஜ்ரத் அனஸ் வந்து சின்ன பையனாக தான் இருக்கிறாங்க, அழைத்து சொன்னார்கள்,
பெண்களிடம் இருக்கக்கூடிய பண்புகளில் சிறந்தது என்ன தெரியுமா? அந்த பெண் எந்த அந்நிய ஆணையும் பார்க்கவும் கூடாது. அதே போல எந்த அந்நிய ஆணும் அவளை பார்க்கும் விதமாக அவள் வெளியே வரவும் கூடாது. இதான் பெண்கள்கிட்ட இருக்கக்கூடிய பண்புகள்ல சிறந்தது. அவளும் எந்த அந்நிய ஆணையும் பார்க்க கூடாது. எந்த அந்நிய ஆணும் அவளை பார்க்கும் விதமாக அவள் நடக்கவும் கூடாது. இதான் பெண்கள்கிட்ட இருக்க வேண்டிய பண்புகளில் சிறந்த பண்பு என்பதாக ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள். நம்முடைய அருமை தாய்மார்கள் இந்த ஹதீஸை ஒத்து இன்றைக்கு நம்முடைய நிலைமையை சிந்தித்து பார்க்கணும். நாம இந்த விஷயத்துல எவ்வளவு பேணுதலற்றவர்களாக இருக்கிறோம். வெளியில செல்கிற போது எவ்வளவு வெட்கமற்ற ஒரு சூழ்நிலையை நாம கடைபிடிக்கிறோம். பெரும்பாலான பெண்கள் இன்றைக்கு வீதிகளிலே சென்று கொண்டிருக்கும் போது காதுல ஒரு போனை வச்சு பேசிட்டு தான் போறாங்க. இதுவே அவங்களிடத்துல வெட்க உணர்வு எந்த அளவுக்கு குறைந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். போன்ல பேசிக்கிட்டு அவர்கள் நடந்து செல்லக்கூடிய ஒரு மோசமான ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம். ஆக அன்பிற்கினிய தாய்மார்களே, இது போன்ற மோசமான வெட்கமற்ற கலாச்சாரத்தை பரப்பக்கூடிய அந்த விஷயங்களை எல்லாம் பார்த்து பார்த்து இன்னைக்கு முஸ்லிம் பெண்களிடத்துல வெட்க அறவே இல்லாம போயிடுச்சு. கல்லூரியில படிக்கக்கூடிய சக மாணவர்களோடு சகஜமாக பேசுவது, சகஜமாக பழகுவது, அவர்களோடு டூருக்கு செல்வது, தன்னுடைய வீட்டுக்கு அவர்களை அழைத்து வருவது, இப்படியாக பல மார்க்கத்தில் இல்லாத பல விஷயங்களை இன்றைக்கு நம்முடைய தாய்மார்கள் செய்வதை பார்க்கிறோம். இதனுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு அல்லாஹ்வுடைய உதவி இந்த சமுதாயத்திற்கு அறவே இல்லாத ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம்.